ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எது சம்மந்தமாக காணொளி இருக்க போதும் நண்பர்களே, கணவன்ட மனைவிட தகப்பன் இவங்களோட பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சூப்பராக இருக்க போது, தில்லாக இருக்க போது, நல்லா ஃபன்னாக இருக்க போது, என்டர்டைமாக இருக்க போது. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து விட்டு வீடியோஸ் தான் நண்பர்களே. நல்லா ஃபன்னாக இருக்க போது, பார்த்து சிரித்து மகளுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோன் சைலண்டில் இருக்குது. ஓ, சைலண்டில் இருக்க தான் ரிங் ஆகுது, சத்தமே இல்லாமல். ஆறு எடுக்கிறான், மாமா எடுக்கிறாரு. இன்றைக்கு பாரு உன்னை போட்டு கொடுக்குறோம் மாமாட்ட. அவுட் பேக்கில் கேளு. மாமா என்ன பொண்ணு விழுதுச்சுறீங்க? பொண்ணு என்னாச்சு மாப்பிள்ள? ஃப்ரெண்டை பார்க்க கூடாதான், ஃப்ரெண்டு கூட பேசக்கூடாதான், ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த கூடாதான், ஏன் ஃப்ரெண்டு கூட விளையாடக்கூடாதான், அடுத்து வந்து ஃப்ரெண்டு கூட சிரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறான் மாமா. இவளுக்கு நட்பை பற்றி என்ன தெரியும், நண்பனை பற்றி என்ன தெரியும்? எங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் இல்லையா? கொடுங்க மாப்பிள்ள போன. இந்த சொல்லுங்கப்பா. ஏமா இழிச்சவ மாப்பிள்ளை இப்படியா கஷ்டப்படுத்துவ? ஆமா, போன் அவுட் பைக்ல இருக்கு, கொஞ்சமா மரியாதை கொடுங்க. ஏமா கொஞ்சம் முன்னாள் அறிவு இருக்க உனக்கு? அவுட் பைக்கில் விட்டு கத்திட்டு இருக்கம்மா. ஏமா இப்படி பண்ணுற? ஏமா மாப்பிள்ளையை கொடுமைப்படுத்துற? அவர் என்ன குடிக்கிறாரா அடிக்கிறாரா? ஏன் அவரை சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஏன் உனக்கு சிரிப்பு வராதா? ஏன் அப்படி சொன்னேன் அவர்கிட்ட? அப்பா அவரை என்ன பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்லப்பா, எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்து ஈன்னு இழிக்கிறாரு. என்னது இன்னொரு பொண்ணு சிரிக்கிறேன்? நான் கேட்கிறேன், என்ன பல கூட சிரிப்பு சொன்னாங்க, ஏன் உனக்கு சிரிப்பு வராது? ஏன் அப்படி சொன்னேன்? அப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்றது அவர் ஃப்ரெண்ட் இல்லப்பா, என் ஃப்ரெண்ட சினிமா கூப்பிட்டுருக்காருப்பா. என்னது சினிமா கூப்பிட்டானா? அவன்கிட்ட போன கொடுமா முதல்ல. மாமா ஜோ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னது ஜோவா? ஜோ என்னையா முட்டாளத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒருத்தங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்கன்னா என்ன கேட்போம்? டீ குடிக்கிறியான்னு கேட்போம். ஒருத்தங்க சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்கன்னா என்ன கேட்போம்? சாப்பிட்டியான்னு கேட்போம். அரைமா தான் நான் சினிமா போகலாமான்னு வலிக்கிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, இப்போ சினிமா போகலாமான்னு கேட்டேன். இதுக்கு போய் தப்புன்னு சொல்கிறீங்க மாமா? இல்லை மாப்பிள்ள, நீங்கள் சொன்னது சரி, அப்படியே என்னையே மாதிரியே இருக்கீங்க மாப்பிள்ள. நல்லா கேளு நல்லா கேளு. கேட்டியா? ஒரு ஆளோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும், இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோடி. ஏய் உன் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கடி, வாங்க வாடி. படி மாமையா சொல்லிட்டாரு, நாம கூட்டிட்டு வரேன். நண்பர்களே, இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு? பார்த்து சிரிச்சிங்களா? ஃபன் பண்ணினீங்களா? கலாய்ப்பீங்க, டபுள் ஆக்டிங் போட்டு மீசையெல்லாம் வரைஞ்சி போட்டு, என்னடா சாலினி நம்ம சாலினி ஆயிடுது, டேய் நம்ம சாலினியை வர சொல்லும், நீ ஏன்டா லைவ் வந்திருக்க, ஏன்டா வீடியோஸ் பண்ணுறட்டு கேட்பீங்க. எப்படி இருந்துச்சு வீடியோஸ்? எனக்கே சூப்பராக இருந்துச்சு, நான் நடித்தது எனக்கே சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. என்ன சொல்கிறது, புதுசாக இப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற திறமை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது. இன்னும் நீங்கள் எவ்வளோத்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் போடுவேன் நண்பர்களே. இன்னும் சப்போர்ட் காணாது, இப்போ கொஞ்சம் பேர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் தான் நிறைய வீடியோஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க நண்பர்களே. இந்த வீடியோஸை முழுசாக பாருங்கள், ஒரு 10 வீடியோஸ் தான் முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸுக்கெல்லாம் அடுத்த என்ன வீடியோ செய்யலாம் என்றதுக்காக இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ செல்லக்கூட்டியலாம். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்தீங்களா? இந்த வீடியோஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த காணொலியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ கட்டின மனைவிட அக்காவோ தங்கச்சியோ இல்லை ஃப்ரெண்டோ வந்தாங்கண்டா என்ன சொல்கிறது, கணவன் வந்து சில கணவன் வந்து அந்த தன்னை மனைவிட சொந்தக்காரங்களோ ஆறு அக்கா தங்கச்சி வந்தால் கூட தன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக அப்படி பார்ப்பாங்க. சில பேர் வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. தங்கச்சி கூட பேசுகிறது, தங்கச்சி கூட தப்பாக நடக்கிறது, அக்கா கூட தப்பாக நடக்கிறது, அப்படி மனைவிக்கு தெரியாமல் இப்படியான வேலையில் பார்க்குறது. தன் அக்கா தங்கச்சி விடையோ இல்லை அவள்கிட்ட அக்கா தங்கச்சி விடையோ வேறு வெளி ஆக்களுடைய இப்படி தப்பாக நடக்கிறது. வீட்டை மனைவியை வச்சுக்கொண்டு இப்படி வெளியிடத்துல போயிட்டு தப்பு பண்ணுறது பேருந்து ஒரு கட்டத்தில் வந்து தான்
தன் மனைவிக்கு தெரிய வரும் இப்படி தன் மனுஷன் இப்படி செஞ்சுருக்காருண்டு. அதான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. இதில் மாமனார் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார். அட்வைஸ் பண்ணால் தன்னில் பிழை இல்லாத மாதிரி மனைவியை மாட்டி விட்டுருந்தாரு. நீங்கள் பார்த்தீங்க. இப்படி தான் வந்து எல்லா வீட்லையும் நடக்குது. கொஞ்சம் வீட்டில் இல்லை, எல்லா வீட்லையும் இப்படி தான் நடக்குது. கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கொண்டு இன்னொரு பொண்ணை பார்க்குறது, இன்னொரு பொண்ணை தேடி போகிறது, அப்படியெல்லாம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த காணொலி நண்பர்களே. இப்படியான வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும், ஓகேவா? அதனால் வந்து தயவுசெய்து என்ன சொல்கிறது, மனைவி இருக்கும்போது மனைவியை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மனைவியை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு டேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் இன்னொரு மனைவி கிட்ட போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் அழுத்து போயிடும். அழுத்து போனால் அந்த புது மனைவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக நல்லா க்யூட்டாக ரொம்ப இதாக இருப்பாள். அப்போ நீங்கள் தேடி வரும்போது அவள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாள், ஓகேவா? அவளும் இல்லை இவளும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சளவு மனைவி இருக்கும்போது மனைவிக்கு உண்மையாக இருந்து வாழுங்க. அடுத்த பொண்ணுக்கிட்டே இருக்கிறதா இந்த பொண்ணுக்கிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்டாலாம் கிடையாது. தயவுசெய்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழுங்க. இந்த மனைவியை விட்டு இன்னொரு மனைவியை பார்க்கலாம்னு நினைக்க நிறைய பேர் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் கட்டுறாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல, ஓகேவா? ஆனால் நீங்கள் நம்பி தானே ஒரு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ எந்த வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து போட்டு அவங்க சரியில்லைன்ட்டு இன்னொன்றை விட்டு போகிறது வந்து சரியில்லாத வேலை தானே. அதனால தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நான் காணொலி தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அக்கா டிஃப்ரெண்டாக போடுங்க. நேற்று கூட நான் அந்த மாமியார் மருமகள் வீடியோஸ் போடும்போது நீங்கள் சொன்னீங்க டிஃப்ரெண்டாக போடுங்க. அதனால் நான் டிஃப்ரெண்டாக போட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோஸில் வந்து குறை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மன்னிச்சிருங்க நண்பர்களே. நான் இப்போ தான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன், ஓகே? இதனால் வந்து நான் வெளியே போய் வீலுக்கு போட்டேன், இல்லை வீட்டில் இருந்து அடி வீடியோஸ் போடுவேன். இன்றைக்கி ஏதோ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் இப்படியான ஃபன் வீலோக்காக போடுறாங்களே, வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தொடர்ந்து வெளியே போய் அடிக்கல, அதான கஷ்டம் தானே. அதனால் வந்து இப்படியான போட்டால் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் நண்பர்களே இப்படியான ஒரு காணொலி வந்து தேர்ந்தெடுத்து போட்டேன். நான் இதாக செஞ்சதை விட நான் வந்து கொப்பி அடித்து செஞ்சேன்னு தான் சொல்லலாம். ஒரு பெரிய யூடியூப் சேனல்லேருந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் எடுத்து தான் இந்த வீடியோஸில் நான் என்னோடய திறமையை வச்சு அதில் வர இதையும் வச்சு தான் நான் செஞ்ச நண்பர்களே. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த காணொலி பிடிக்கும். இந்த காணொலியை மிஸ் பண்ணால் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. இதை மாதிரி நீங்கள் எவ்வளோத்துக்கு இந்த வீடியோஸுக்கு நீங்கள் எவ்வளோத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நான் இன்னும் அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோஸ் போடுவேன். எனக்கு ரீச் ஆகினா ஓகே, ரீச் ஆனால் என்னுடைய வீடியோஸ் இன்னும் பார்க்குறாங்களே, இன்னும் நான் திறமையாக போடணுமே, இன்னும் நல்லா சூப்பராக போடணுமே, எனக்குள்ள ஒரு ஆர்வம் வரும். இன்னும் நான் நல்லா வேலைக்கு ஆக்களை பிடிச்சோ அப்படியே பிடிச்சோ இல்லை என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டோ நான் ஜாலியாக ஃபன்னாக டைமாக செஞ்சு போடுவேன். அந்த திறமை எனக்கு ஆசை, எனக்கு நடிக்கணும், சினிமா நடிக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்குது. ஆனால் பட் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் நான் இல்லை. சரி, ஓகே, இதில் நம்ம நல்லா நடித்து நம்ம ஒரு திறமையை காட்டி நல்லா பெரிய அளவு வளர்ந்துட்டோம்னா இதே எங்களுக்கு போதும், ஓகேவா? அதனால் நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து மூஞ்சில் நேராகவே சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ தான் நான் அந்த குறை நான் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிரிப்பாக நீங்கள் சிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? சிரிச்சிருப்பேன்னு இந்த வீடியோஸை பார்த்து நான் சும்மாவே வெளிக்கிட்டாலே என்னை பார்த்து சிரிப்பீங்க. நான் மீசையெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் போட்டு செய்யும்போது நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோஸை முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.